புஷ்பா 2ல அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் ரொம்ப ஓவரா போறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் இந்த படத்தோட பயமே டேய் 3 மணி நேரம் 20 நிமிஷம் எப்படா மேனேஜ் பண்ண போறீங்கன்னு பயத்தோட தான் போய் உட்காந்தேன். சரி, இந்த அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம், இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, அல்லு அர்ஜுன் சிண்டிகேட் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நேஷனல் லெவல் பத்தாது, இன்டர்நேஷனல் லெவல் போகணுன்ற மாதிரி ஒரு டீலிங் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. பத்தாவதுக்கு ராஷ்மிகா கூட அவர் பாட்டுன்னு ரொமான்ஸ் பண்றதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபகத் ஃபாசிலோட அந்த பிரச்சனை, புதுசா சிஎம் கூட ஏற்படுற புது பிரச்சனைன்னு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனுஷன் அந்த ஈகோ கிளாஸ்னால எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்கிறாரு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாருன்றது தான் படமே. எனக்கு இந்த படத்துல செட்டான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, அல்லு அர்ஜுனோட அந்த ஸ்வாக் அது இதுல சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் ஈகோ கிளாஸை வச்சு விளையாடுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. அண்ட் அல்லு அர்ஜுன் கூடவே வர அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் நடுவில் கொடுக்குற கவுண்ட்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா அல்லு அர்ஜுனோட அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு ருத்ர தாண்டம் ஆடுவாரு, அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. நம்ம சரத்குமார் அவருடைய சிம்மராசி படத்தில் இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம்ல, அந்த டைப்ல இவருடைய வெர்ஷன் நல்லா இருந்துச்சு. மெயினா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஃபகத் ஃபாசில் அவரு தூக்கி சாப்பிட்ற வகையில் அவருடைய கேரக்டர் நீட்டா பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக்கை அவனுங்க ஸ்டேஜ் பண்ண விதம் அதை செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஈகோவை வச்சு விளையாடுறன்ற பேர்ல அந்த இன்டர்வல் பிளாக் செம்மையா இருந்துச்சு. அண்ட் இதில் ஃபகத்தோட கேரக்டரை ஒரு மாதிரி வெறுப்பேற்றி பார்க்குற கேரக்டராக எழுதிருந்தாங்களா, அதை அந்த மனுஷன் லுக்லையும் சரி அவர் பாடி லாங்குவேஜும் சரி அதெல்லாம் சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துக்கு மேக்கிங்காகவும் சரி ரைட்டிங்காகவும் சரி தேவையான அளவுக்கு இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய டூரேஷன் இருந்துமே கூட சமாளிச்சிட்டிங்களா, மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்களான்ற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிச்சு. அந்த ரைட்டிங்னால இந்த படத்தை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய டூரேஷன் இருந்துமே எனக்கு நல்லா தான் ஃபீல் ஆச்சு. சரி, ராஷ்மிகா ரோலை பொறுத்த வரைக்கும் லவ்னு அவங்க வெறும் ராரா சரசுக்கு ராரான்னு நம்ம வடிவேல கூப்பிடுவாங்களே, அந்த ரேஞ்சுக்கு தான் அல்லு அர்ஜுனை பார்த்து கூப்பிடுறது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மிகப்பெரிய டைலாக் இருக்கு, அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் பெருசாக அவங்களுக்கு ரோல்ன்ற மாதிரி இல்லை, அந்த கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் ஆனது ஒரு சீனை அவங்க பொறுமையாக ஸ்டேஜ் பண்ணி அதை பில்ட் பண்ணி கடைசியில் அதை மாசாக முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 7 சீன் கிட்ட நல்லாவே ஒர்க் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற சீனு, இந்த பார்ட்டி சீனு ப்ளஸ் சிஎம் கூட நடக்கிற அந்த ஒரு விஷயம்னு குட்டி குட்டி சீனாக நல்லா ஸ்டேஜ் பண்ணாங்களா, அதெல்லாம் நிறைய இடம் நல்லா ஒர்க் ஆச்சு. சாங்ஸ் வந்து பார்ட் 1 அளவுக்கு சுத்தமாக இல்லை தான். ஏன்னா பார்ட் 1ல சமந்தா ஒரு பாட்டுங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்துச்சு. ஸோ அந்த லெவலுக்கான பாட்டு இல்லை. ஏன்னா கிசிக் பாட்டு கேட்கும் போது அவ்வளோலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் சர்ப்ரைஸாக அந்த ஃபீலிங்ஸ் பாட்டு அது நல்லா இருந்துச்சு. அதுலேயும் டேய் என்னடா இவ்வளோ இறங்கி குத்துறீங்கன்ற மாதிரி அது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்துச்சு. கிசிக் ஓகே தான், பட் அதை ஓவர்டேக் பண்ணது ஃபீலிங்ஸ் பாட்டு தான். அண்ட் டியூரேஷன் பெருசு தான், பட் அதை நெகட்டிவாக தான் சொல்லணும். பட் இவங்க ஸ்டேஜ் பண்ணி பொறுமையாக ஒரு சீனை பில்ட் பண்ணி கொண்டு போனதில் அதை மேனேஜ் பண்ணதுனால அதையும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இவ்வளோ டியூரேஷன் இருந்து தப்பிச்சிட்டிங்கடா அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. நெகட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கு சுத்தமாக இல்லை தான். நீங்கள் ராஜிக்கு எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த படம்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் மறந்து நான் பார்க்குற ஆள்னாக்கா செட் ஆகும். ஃபைட் சீனும் கொஞ்சம் ஓவர் மாசாக தான் இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஓவர் மாசிக்கே ஒரு கடத்தில் சோதிக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வரும். அதில் ஜாம்பியா மாதிரி காஞ்சனாவா மாதிரி நாகினி டான்ஸ்லாம் போட்டு என்னங்க பண்றீங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு கொஞ்சம் ஓவரா இல்ல, ரொம்ப ஓவரா போனீங்கன்னு இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல படமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை சொன்னீங்க, அதை கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு போது இல்ல நாங்க புதுசா சென்டிமெண்ட் ஏரியா கூட்டு வரோம்னு அந்த ஏரியா போனதுதான் அது பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு இந்த சிண்டிகேட்டை வச்சு சொன்ன கதையே நல்லா இருக்கே, சென்டிமெண்ட் ஏரியாக்குள்ள ஏன் ஜவ்வாய் இழுக்கிறீங்கன்ற மாதிரி அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பெருசா ஒர்க் ஆகல. ஓவரால் இந்த படத்துல சில இஷ்யூஸ் இருக்குதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓவர் டோஸாலாம் போகும், அதெல்லாம் தாண்டி ஓவராலா படம் வந்து ஒர்க் ஆச்சு. ஒரு பக்கா மாஸ் மசாலா படம், ஓவரால் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் தெளிவாக சொல்லிடுறேன், எனக்கு புஷ்பா 1 பிடிக்கலங்க, நான் சமந்தாக்காக போனேன். பட் ஓவராலாக படம் வந்து ஓகேங்க நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு அப்போ கிரியேட் பண்ணுச்சுன்னா அதே ஃபீல் இந்த படமும் நல்லாவே கிரியேட் பண்ணும். இல்லை எனக்கு புஷ்பா 1 பார்த்து டேய் என்னடா இது கேரக்டர் என்னடா கதை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதுவே தலைவலி ஏற்படுத்துச்சுன்னா அதே ஃபீல் திரும்பவும் ஏற்படுத்தும், அது டவுட்டே இல்லை. அண்ட் புஷ்பா 3க்கு வேற லீடு கொடுத்துருக்காங்க. இவங்க இன்னும் இந்த ஃப்ரான்ச்சைஸை கொண்டு பெருசாக போகிறாங்க போல. ஓவரால் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான மசாலா படம், ட்ரை பண்ணி வேணா பாருங்க. அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.